நீயா நானா, இது இன்றைக்கி எல்லா மட்டத்திலையும் இருந்துக்கிட்டு வர்ற ஒரு கேள்வி. ஒரு சமயம் மனசுக்கும் வாக்குக்கும் இடையில கூட இந்த பிரச்சனை வந்துட்டு தான். அதாவது ரெண்டு பேருக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிற சண்டை. மனம்ங்கிறது நினைக்கிறது, வாக்குங்கிறது பேசுறது. வாக்கு தேவை தான் முதல்ல சண்டைக்கு வந்து தான் இந்த வாக்கு தேவதை. அதாவது எந்த தேவதையின் உதவியால் வாக்கு பேசுதோ அதுதான் வாக்கு தேவதை. வாக்கு தேவதை மனசை பார்த்து சொல்லிச்சான், ஏன் மனசே, நீ எவ்வளவோ விஷயங்களை நினைக்கிற, உண்மைதான். நீ நினைக்கிறத வெளியில் சொல்கிறது நான் தானே. நான் பேசாமல் இருந்துட்டா நீ நினைக்கிறது என்னங்கிறது வெளியில் யாருக்குமே தெரிய போகிறதில்ல. அதனால் உன்னை பற்றி வெளியில் தெரியறதுக்கே நான் தான் காரணம். அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னு தான் வாக்கு தேவதை. இதுக்கு மனசு பதில் சொல்லிச்சான், இதை பாரு, நீ பேசுகிறதுக்கு விஷயம் கொடுக்குறதே நான் தானே. நான் நினைக்கலன்னா நீ எப்படி பேச முடியும்? முதல்ல நான் சிந்திக்கிறேன், அப்புறம் அதை நீ வார்த்தையால் வெளிப்படுத்துகிற. அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னுது மனசு. இப்போ மனசு பெருசா வாக்கு பெருசா, இதுதான் அவங்களுக்குள்ள போட்டி. எண்ணினா தானே பேச்சுங்குது இது, பேசினா தானே எண்ணமே வெளியில் தெரியுங்குது அது. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நமக்குள்ளே சண்டை வேணாம், நேராக பிரம்மா கிட்ட போவோம். அவர் தானே எல்லாத்தையும் படைத்தவர், உண்டாக்குனவர். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் பிரம்மா கிட்ட போனாங்க. பிரம்மா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, படைப்பு ரீதியாக பார்த்தா நான் முதல்ல மனசை தான் படைத்தேன், அதனால் மனசு தான் பெருசு அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் வாக்கு தேவதைக்கு ரொம்ப வருத்தம். ஒரு மூலையில் போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டுது. அப்போ மனசு அங்கே ஆறுதல் சொல்லிச்சான், இதை பாரு, அழாதே, நமக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிறத நாமே ஒரு பரீட்சை வச்சு தீர்மானம் பண்ணிக்குவோம். அதுக்கு நீ ரெடியானுது. அது அதாவது இப்போ நாம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறோம்னா, வேகமாக ஓடி போய் பிரம்மத்தை பார்த்துட்டு இதே இடத்துக்கு திரும்பி வந்துடணும். யார் முன்னாடி திரும்பி வர்றாங்களோ அவங்க தான் பெரியவங்க, சரியா அப்படின்னுது மனசு. சரின்னு ஒத்துக்கிட்டது வாக்கு. உடனே போட்டி ஆரம்பமாச்சு. ரெண்டு பேரும் பிரம்மத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மனசு மனோவேகத்தில் போச்சு. மனோவேகம்னா அது எவ்வளோ ஸ்பீடு தெரியுமா? இப்போ நீங்கள் மனசால் அமெரிக்காவுக்கு போகணும்னு எவ்வளோ நேரத்தில் நினைப்பீங்க? ஒரு வினாடி அதுக்குள்ளே ஆகாது. இப்போ நாம் அமெரிக்காவில் இருக்கிறதா நினச்சோம்னா நினச்சாவே போனது மாதிரி தானே, அவ்வளோ ஸ்பீடு. அதுதான் மனோவேகம். இந்த ஸ்பீடில் மனசு பிரம்மத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. வாக்கு அவ்வளோ வேகத்தில் போக முடியாது. அதனால் அது மெதுவாக போய்கிட்டு இருக்கு, ஓட முடியல. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தது, அதுக்கு மேலே போக முடியல, நின்றுட்டுது. முன்னாடி ஓடின மனசு ரொம்ப காலம் கழித்து திரும்பி வந்தது. வழியில் நின்றுக்கிட்டு இருந்த வாக்கு தேவதை அதை பார்த்தது. என்ன, பிரம்மத்தை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டுது. எங்கே பார்க்குறது, பிரம்மங்கிறது எனக்கும் எட்டாத ஒரு விஷயங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டேன் என்னது மனசு. அது எனக்கும் எட்டாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதனால் நமக்குள்ளே போட்டி வேணாம், ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னுது வாக்கு. மனசும் வாக்கும் நெருக்கமாயிட்டாங்களாம். நமக்கெல்லாம் மனசும் வாக்கும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கோ அவ்வளவுக்கு உலகத்தில் நமக்கு மரியாதை கூடும். மனம், வாக்கு, செயல், இது மூணும் ஒன்றா இருக்கணும். என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும், என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும். இப்போல்லாம் அப்படியா இருக்கிறோம்? நினச்சி பாருங்கள். ஒரு கூட்டத்தில் ஒரு சொற்பொழிவாளர் பேசி முடித்தார். கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் மனசுக்குள்ளே என்ன நினச்சாரோ தெரியல, ரொம்ப உற்சாகமாக கை தட்டினார். ரொம்ப நேரம் விடாமல் தட்டினார். தட்டி முடித்ததும் பக்கத்தில் இருந்த நான் அவர்கிட்ட கேட்டேன், அவருடைய பேச்சுக்காகவா இந்த கைத்தட்டல் அப்படின்னு. இல்லை, அவர் பேச்சை நிறுத்தினதுக்காக இந்த கைத்தட்டல் அப்படின்னார் அவர்.